ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ராகி களியும் கருவாட்டு குழம்பும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 வகையான கருவாடு எடுத்திருக்கேன். காரக்கருவாடு, நெத்திலி கருவாடு, வாழைக்கருவாடு, கவலை கருவாடு, 200 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம இதுமாரி பானையில் 2 சொம்பளுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ராகி மாவுக்கு ப்ளஸ் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ராகி மாவை இது மாதிரி நல்லா போட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பத்தாமல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக விட்டு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கையிலலாம் ஒட்டாமல் நல்லா மாவெல்லாம் கலந்து வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதுமாரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருவாட்டு குழம்பு வைக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. வெந்தயம் சேர்த்துக்குங்க, சோம்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வரமிளகாய் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்து அடுத்ததாக 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து தான் வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 15 பல் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அடுத்து 3 தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக 3 தக்காளியும், கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை முட்டை ஷேப்பில், அதாவது ஒரு கத்திரிக்காய் 2ஆக கட் பண்ணி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிட்டு, கருவாடை நல்லா வெந்நீரில் அலசிட்டு கருவாடை சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டு, வீட்டு மிளகாய் தூள், அதாவது குழம்பு தூள் சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம களியில் இதை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.